ஸோ மக்களே, இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வேலையில் காலையில் பீச்சுக்கு ஜாக்கிங் போகலான்னு வந்திருக்கோம். இப்போ இந்த காலையில் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். நைட் 2 மணிக்குள்ளே போட்டெல்லாம் உள்ளே போவாங்க மீன் பிடிக்க. போயிட்டு இப்போ தான் வருவாங்க. காலையில் ஒரு 6 o'clock 7 o'clock சூரியன் வராதுக்கு முன்னாடி உள்ளே வருவாங்க. வாங்க நாம் இப்போ வியூவை பார்ப்போம். இப்போ இந்த போட்டு வந்துட்டுருக்கப்போ நம்ம உள்ளே போகிறோம். எங்கே இது பேர் தான் குப்பைன்னு சொல்லுவாங்க. இந்த குப்பத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஃப்ரெஷ்ஷாக இங்கே மீன் விற்பாங்க. இங்கே சைடெல்லாம் விளையாண்டுருக்காங்க. இப்போ இங்கே வந்தால் ஃப்ரெஷ்ஷாக தான் மீன் கிடைக்கும். எல்லோரும் வந்து பல்காக வாங்கிட்டு போவாங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதுதான் குப்பை ஏரியா. அப்படியே ஒவ்வொரு கடையாக இருக்குங்க. அப்படியே ஒவ்வொரு போட்டும் அப்படியே ஒவ்வொரு கடையாக வச்சுருப்பாங்க. எங்கள் பக்கத்தில் அப்படியே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வியூ பார்த்தீங்கன்னா அதுவே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு நண்டு மீன், அந்த மீன் இந்த மீன், நமக்கு மீன் பேர் 2-3 பேர் தான் தெரியுங்க. இப்போ இதில் இன்னும் ட்ரைனேஜ் ஏரியா. இந்த ட்ரைனேஜ் எல்லாமே, இந்த குப்பத்தோட ட்ரைனேஜ் எல்லாம் கடலில் தான் கலக்கும். அதுதான் இந்த ஏரியா. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த மீன் வலையிலேருந்து மீன் எடுத்து போகிறாங்க பாருங்கள். இப்படி தான் மீன் சிக்கியிருக்கும். இது தனித்தனியாக பிரித்து போட்டுட்ருக்காங்க. எப்போவுமே இந்த மீன் பிடிக்க வந்து பார்த்தீங்கன்னா நைட் 2 மணிக்கு உள்ளே போவாங்க. அப்புறம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. ஒரு பீஸை எடுத்து போட்டிருக்காங்க. சின்ன மீன் இந்த பக்கம் தனியாக போட்டிருக்காங்க. அது வந்து கருவாட்டுக்கு பண்ணிடுவாங்க. இப்போ இந்த போட் வந்து நம்ம தரையில் ஏற்றுறது எப்படி ஏற்றுறதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ காமிக்கிற பாருங்க. இந்த டிராக்டர் வரும், இந்த ஒரு போட் வந்துட்டுருக்கு. அதை எப்படி கரை சேர்த்துறது? ஏன்னா அலை வந்து உள்ளே அடிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டி இழுப்பாங்க இந்த டிராக்டரை வச்சு. பேர் வெயிட்ஸ் எடுத்து நிறுத்துறாங்க டிராக்டரை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கயிறை கட்டுறாங்க. இதுவே ஜாக் மாதிரி இருக்கும், அப்படியே வந்துடும். ஓகே, அடுத்ததாக இப்போ நம்ம நீலாங்கரை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு இப்போ தான் நீலாங்கரையில் ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு ஜூஸ் குடிச்சிட்டு, நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் ஹெல்த்தியாக குடிச்சிட்டு மறுபடியும் அதே திரும்பி ரிட்டர்ன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் வந்துருச்சு. மீன், நண்டு, இறாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 700 ரூபா சொல்கிறாங்க. இப்போ இந்த சீன் பார்த்தீங்கன்னா வட சென்னை படத்தை வர சீன் மாதிரி தான் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இறால் எடுத்துகிட்டு இருக்காங்க. இறால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிலோ 700 ரூபா. ஏன்னா இது பெரிய பெரிய இறால். சின்ன இறால் இருந்தால் கிலோ 500 ரூபா 400 ரூபா. இது மாதிரி இந்த மீனில் பார்த்தீங்கன்னா இவங்க எடையே போட்டு கொடுக்க மாட்டாங்க. சும்மா அப்படியே கையில் அள்ளி கொடுப்பாங்க. இல்லை 200 ரூபா 400 ரூபா கணக்கு. 200 ரூபாய்க்குள்ள நீங்கள் ஒரு 1/2 கிலோ தான் எடுக்க முடியும். ஆனால் இதில் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் விற்று தீர்ந்துருங்க.
பொண்ணு இதெல்லாம் யாருங்க வாங்க எல்லாம் ஒன்றும் பார்த்தா மாதிரி கொடுப்பேன் 500 ரூபா கொடுக்குறீங்க வாங்குற ஒன்றும் பார்த்தா மாதிரி வாங்கினா எப்படி அதெல்லாம் யார் வாங்குறது ஒன்றும் கலந்தாக வாங்கணும் ఆయన అదే కావాలంటున్నాడు అలాంటి ఫిషే కావాలంటున్నాడు ఆయనకు అలాంటిదే కావాలి ఫ్రెష్ వాటర్ ఫిషెస్ చూపిస్తాడు ஒரு கிலோ இது எடுத்துக்கினேன் பேசுறாரு కదా நல்ல வேண்டாம் ஒரு மீன் போதுமாமா போதும் இப்போ நம்ம நீலாங்கரையிலேருந்து அப்படியே பாலாவுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்காத்லான் ஷூவெல்லாம் விற்பாங்க சண்டே. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு என்ஜிஓலேருந்து வந்திருப்பாங்களாட்டிருக்கு. இந்த பீச்சை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாமே உமன்ஸ் தான், ஸ்கூல் படிப்பாங்களாட்டிருக்கு. எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேஸ்ட்டு டம்ளர் குப்பைகள் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இதை முடிச்சுட்டு நாம் அப்படியே இந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட காட் இருக்குது, மீனவர்களோட காடு இதுதாங்க. ஓகே, இன்றைக்கி முடிச்சுட்டு நாம் ஜாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி கிளம்புறோம். இன்றைக்கி போயிட்டு அந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு கம்மங்கூழ் குடிச்சிட்டு அப்படியே இன்றைக்கி கிளம்பியாச்சு. சண்டே இன்றைக்கி முடிஞ்சுது.